நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த அணியும் இல்லாமல் தனி அணியாக, தனி சிறப்புமிக்க அணியாக, மக்கள் அணியாக, மக்களை விரும்பும் அணியாக, மக்கள் விரும்பும் அணியாக களம் காண்டோம். முதல்ல தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கணும்னு பெரும்பான்மையான மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை. அடுத்து மிக முக்கியமான ஒண்ணு நம்பர்ஸ், மெஜாரிட்டிக்கான நம்பர்ஸ். இப்ப நம்பிக்கை கோருகின்ற இந்த கட்சிக்கு, உங்க கட்சிக்கு அந்த நம்பர்ஸ் இருக்கான்னு கேட்டா இல்ல. ஆனாலும் தேர்தல்ல தனக்கு எதிராக எங்க தலைவர் அமைச்ச கூட்டணியில போட்டியிட்ட கட்சிகளை எல்லாம் இன்னைக்கு சேர்த்துக்கிட்டு பெரும்பான்மைக்கான கடிதத்தை ஆளுநருக்கு கொடுத்து இன்னைக்கு இந்த ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கு. கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளுக்குள் 34.92% 1,72,26,208 வாக்குகளை மக்கள் தந்தனர். தற்போதைய ஆளுங்கட்சிக்கு வாக்களிச்சவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 1,72,26,000 தான். மீதம் இருக்கக்கூடிய சுமார் 3,21,00,000 பேரும் நம்பிக்கை கோருகின்ற இந்த கட்சிக்கு, உங்க கட்சிக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். இது சாமானியர்களுக்கான அரசு, இது சாதி மத எல்லைகளை கடந்த அரசு, இது பாகுபாடு காட்டாத அரசு, இது பண்பாடு காக்கும் அரசு, இது பண்பட்ட அரசு, அரசியல் காரணங்களுக்காக யாரையும் எதற்காகவும் புண்படுத்தாத அரசு. இதையெல்லாம் போக போக புரிந்து கொள்வார்கள். மதச்சார்பற்ற ஆட்சி அமையணும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப இங்க என்ன நடந்திருக்கு? உங்க கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில போட்டியிட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அந்த கட்சி தலைவருக்கே தெரியாம, அந்த கட்சி தலைவருக்கு தெரியாம திருட்டுத்தனமாக இந்த ஆட்சிக்கு ஆதரவு தர வச்சிருந்தீங்க. பிளவுபட்ட குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவரோட வீட்டுக்கு ஒரு புது சோஃபா போகுது. சோஃபா பின்னாடியே புது முதலமைச்சரும் அந்த வீட்டுக்கு போறாரு. புதுமையான ஆட்சி, புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க. இன்னைக்கு புஷ்பா பட பாணியில ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இது பதவிக்காக, அதிகாரத்துக்காக அமைந்த அரசு அல்ல. நம்பிய மக்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக அமைந்த அரசு. அதிகாரம் காட்டி மிரட்டும் அரசு அல்ல, அனைவரையும் அரவணைக்கும் அரசு. தேர்தல் நேரத்தில் ஊழல் சக்தி, ஊழல் சக்தின்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியால மக்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கேட்கிறாங்க தெரியுமா? அந்த ஊழல் சக்தியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிய இப்ப என்ன சக்தின்னு கூப்பிட போறாங்க? கிளீன் கவர்மெண்ட் சொன்னாங்க. இதுதான் உங்க கிளீன் கவர்மெண்ட் லட்சணமானு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்வர் விஜய் விஎஸ் உதயநிதி ஸ்டாலின். சட்டமன்றத்தில் ஒலித்த இந்த அரசியல் மோதல் பேச்சு தமிழ்நாடு அரசியலில் பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. தேர்தலில் தனியாக போட்டியிட்டு பெரிய வாக்கு சதவீதம் பெற்ற கட்சி இப்போது ஆட்சியில் இல்லை என்றாலும் எதிர்க்கட்சியாக தன்னுடைய அரசியல் தாக்கத்தை சட்டமன்றத்திலேயே காட்ட ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக 34.92% வாக்குகள், 1,72,00,000 மக்கள் ஆதரவு போன்ற எண்ணிக்கைகள் பேசப்பட்டவுடன் இந்த பேச்சு சாதாரண சட்டமன்ற விவாதமாக இல்லாமல் முழுமையான அரசியல் அறிக்கையாக மாறிவிட்டது. முதல் சில மணி நேரங்களிலேயே அந்த விவாத காணொளிகள் சமூக வலைதளங்களில் லட்சக்கணக்கில் பார்வைகள் பெற ஆரம்பித்தன. முதல்வர் விஜய், தமிழக வெற்றிக்கழக சட்டமன்ற பேச்சு, உதயநிதி பதில் போன்ற வாசகங்கள் இணையத்தில் வேகமாக பரவ ஆரம்பித்தன. ரசிகர்கள் ஒரு பக்கம் இது விஜயின் அரசியல் வளர்ச்சிக்கான பெரிய அறிகுறி என்று பேச, இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சியை குறிவைத்து திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட அரசியல் தாக்குதல் என்று அரசியல் விமர்சகர்கள் ஆய்வு செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த பேச்சில் அதிகமாக பேசப்பட்ட விஷயம் எண்களின் அரசியல். 1,77,00,000 வாக்குகள் என்ற வரி சாதாரண தேர்தல் புள்ளி விவரமாக இல்லாமல் மக்கள் ஆதரவு சான்றாக முன்வைக்கப்பட்டது. அதே நேரத்தில் மீதமுள்ள 3,22,00,000 மக்கள் எங்களுக்கு எதிராக வாக்களிக்கவில்லை என்ற கருத்து ஆளுங்கட்சியின் பெரும்பான்மை நியாயத்தையே கேள்விக்குள்ளாக்கும் விதமாக சமூக வலைதளங்களில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. மற்றொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி, மறைமுக ஆதரவு, அரசியல் பரிமாற்றம் போன்ற வார்த்தைகள் இந்த விவாதத்திற்கு இன்னும் அதிக தீவிரத்தை சேர்த்தன. சோபா பின்னாடியே முதலமைச்சர் போறாரு போன்ற நக்கல் கலந்த குறிப்புகள் ரசிகர்களிடம் உடனடியாக வைரல் உள்ளடக்கமாக மாறிவிட்டன.
குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இந்த மாதிரியான மறைமுக அரசியல் தாக்குதல்கள் வேகமாக பகிரப்பட ஆரம்பித்திருக்கின்றன. இந்த விவாதத்தில் முக்கியமான விஷயம் நேரடியாக தாக்காமல் அரசியல் கருத்தை உருவாக்கும் பாணி. விஜயின் அரசியல் பேச்சுகள் இப்போது திரைப்பட வசனங்களைப் போலவே இணையத்தில் பரவ ஆரம்பித்திருக்கின்றன. முன்பு திரைப்பட வசனங்கள் வைரலான மாதிரி இப்போது சட்டமன்ற பேச்சுகள் மற்றும் அரசியல் வரிகள் வைரலாக ஆரம்பித்திருக்கின்றன. சமூக வலைதளங்களின் எதிர்வினை கலாச்சாரம் இந்த விவாதத்தை இன்னும் பெரிதாக்கியது. ஒரு காணொளி வெளியான உடனே எதிர்வினை காணொளிகள், ரசிகர் தொகுப்புகள், அரசியல் பகுப்பாய்வு காணொளிகள் தொடர்ந்து வெளியாக ஆரம்பித்தன. அதனால் சாதாரண சட்டமன்ற விவாதம் முழுமையான அரசியல் மோதலாக மக்களிடம் கொண்டு செல்லப்பட்டது. கடைசியில் இந்த சம்பவம் ஒரு விஷயத்தை தெளிவாக காட்டுகிறது. இன்றைய அரசியலில் தேர்தல் முடிவுகளை விட அரசியல் கருத்து உருவாக்கம்தான் முக்கியம். யார் ஆட்சியில் இருக்கிறார்கள் என்பதற்கும் மேலாக யார் மக்கள் மனதில் வலுவான எதிர்க்கட்சி குரலாக நிற்கிறார்கள் என்பதுதான் சமூக வலைதள அரசியலில் பெரிய தாக்கத்தை உருவாக்குகிறது.